ரீசெண்டாக ஒரு வேலையாக காரைக்குடி வரைக்கும் போயிருந்தபோது அங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக பார்த்தேன். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து பை ஃபேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நண்பரோட முகம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படி என்னடா கூல்ட்ரிங்க்ஸ் நீ பார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டிங்ஸ், அதாவது கொடுக்கு அப்படிங்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸை தான் வந்து பார்த்துருந்தேன். அதை பார்த்தோன்னே வந்து சரி நம்மளும் அதை குடிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்க. ஸோ அதை வாங்கி பார்த்தேன். அது பின்னாடியே வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, கஃபைன் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. மெயினாக வந்து கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள் யாரும் வந்து இதை குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து வார்னிங்காக வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே திருப்பி பஸ்ஸில் ஏறி உட்காரும்போது ஒரு குழந்தை கையில் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஷாக்காக இருந்துச்சு. நானும் கத்தி கூப்பிட்டு பார்த்தேன். பஸ்ஸில் தான் உள்ளே தான் உட்காந்துருந்தேன். வெளியிலேருந்து நான் கத்தி கூப்பிட்டு பார்த்தேன். அந்த பையன் பார்க்கல. எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பைஃபேக்ஸில் அவரே சொல்லியிருந்தது இது குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது தான். இதை தயாரிக்கிற இந்த நிறுவனத்து மேலே தப்பா, இல்லை இதை வாங்கி விற்கிற அந்த கடைக்கார மேலே தப்பா, இல்லை கன்சியூம் பண்ணுற அதை பற்றி என்னன்னே தெரியாமல் கன்சியூம் பண்ணுற அதை வாங்கி கொடுக்குற அந்த பேரண்ட்ஸ் மேலே தப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இதை பற்றின ஒரு அக்கறை வேணும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டு அதை வந்து குழந்தைங்களோ தாய்மார்களோ யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விற்கிறவங்களே வந்து மென்ஷன் பண்ணி அதையுமே நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதை வந்து கடைக்காரரும் ஒரு குழந்தை கேட்குதுன்னு எடுத்து கொடுக்குறாரு. அதை கையில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா அது விஷத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து சமமாக தான் எனக்கு தோணுச்சு. அப்படி அந்த ஜூஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கார்பனேட் வாட்டர், கூல்ட்ரிங்க்ஸு, கஃபைன் ப்ராடக்ட் வந்து அதில் அதிகமாக இருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நார்மலாக ஒரு மனிதனுக்கு வந்து, அதாவது அடல்ட் பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு 400 மில்லிகிராம் கஃபைன் வந்து தேவை. ஆனால் அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் மட்டும் 71 mgக்கும் மேலே வந்து கஃபைன் ப்ராடக்ட் இருந்தது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து அப்போ 100 mg தானே, கம்மியாக தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற உணவுப் பொருள், காஃபி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து கஃபைன் ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு எம்ஜி கணக்கில் வந்து அப்படி இருக்கும். அதை நம்ம பாடி வந்து கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ இதில் வந்து எடுத்துக்கிறது 250 ml, அதில் 71 mg கஃபைன் மட்டும் இருக்குது. அப்படின்னா அதை வந்து நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல வந்து நிறையா வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். குறிப்பாக வந்து இன்சோம்னியா, தூக்கமின்மை, பால்பிடேஷன், படபடுப்பு, பிளட் ப்ரெஷர் வந்து கூடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல மாறுபாடுகள் வந்து ஏற்படுத்தும். குறிப்பாக இதில் வந்து குளுக்கோஸ் ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் கஃபைன் ப்ராடக்ட் அதிகமாக இருக்குல்லவா. இது வந்து அந்த குழந்தை, அதாவது அடல்ட்டுக்கு நான் சொன்னது 400 mg ஓகே, குழந்தைங்கள்லாம் கம்மியான அளவு தான் தேவைப்படும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து ரத்தத்தை வந்து ஏற்கனவே வந்து அதிகரிக்கிற ஒரு தருவாயில் தான் இருக்கும். அப்போ இது வந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கூடும். இது வந்து அவங்க ப்ரெக்னன்சியை வந்து காம்ப்ளிகேட் பண்ணி விடும். ரெகுலராக இதை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரெகுலராக வந்து சாப்பாடே சாப்பிடாம இதை மட்டுமே குடிச்சிட்டு இதை வச்சே எனர்ஜி சோர்ஸாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிய? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை அதுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது வாங்கி கொடுக்கணும். குழந்தை வந்து ஆசைப்பட்டு கேட்குதுன்னா அது கலராக இருக்குது, சரி இது வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதை பற்றி என்னன்னு கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வாங்கி கொடுங்க. பின்னாடி ஒரு நிமிஷம் எக்ஸ்பைரி டேட் பார்க்குற மாதிரி இதையும் வந்து பார்த்துருங்க. நன்றி, வணக்கம். இட்ஸ் மீ பவா.